ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்க சோனா. இப்ப என்ன பார்க்க போறோம்? டாப்பரோட பொண்ணு பேக் பெஞ்சர். சோ இன்னைக்கு டாப்பரோட ஒன் டே vlog தான் பார்க்க போறீங்க. இந்த வீட்ல ஒரு நாள் நீங்க பார்க்க போறீங்க என்னென்ன நடக்குது. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. ஓகே, மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலே. ஹாய் ஆண்டி, வாங்க வாங்க. அம்மா எங்கம்மா? அம்மா அம்மா கடைக்கு போயிட்டாங்க. உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். அம்மா நல்லா இருக்காங்க. அம்மாவும் நல்லா இருக்காங்க. சரி சரிம்மா, வாங்க உட்காருங்க. வரேம்மா வரேம்மா. ஆண்டி தண்ணி. நன்றிம்மா. என்னம்மா 10th படிக்கிற? நல்லா படிக்கிறியா? ஃபர்ஸ்ட் ரேங்கா? ஃபர்ஸ்ட் பெஞ்சா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருவியா? உங்க அம்மாவும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். சே ஆண்டி, நான் பேக் பெஞ்சரு. பாப்பர்மா ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உங்க அம்மா எல்லாம் சென்டம் எடுப்பாங்க எல்லா எக்ஸாம்லயும். ஆமா ஆண்டி, ஆமா அம்மா சொல்லிருக்காங்க. உங்க அம்மா ஸ்டேட் ஃபர்ஸ்ட், உங்க அக்கா ஸ்டேட் ஃபர்ஸ்ட், நீ ஜஸ்ட் பாஸ் ஆதான் ஆகிடு. அப்பா வந்தா சொல்லி நான் போயிட்டு வரேன். போயிட்டாங்க ஆண்டி, பாய். அம்மா வந்தா சொல்ல மாட்டேன். என்னம்மா சொன்ன? சாரி, அம்மா வந்தா சொல்லிடுறேன்னு சொன்னேன் ஆண்டி. நான்லாம் 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் தான் ரெடியாகவே போவேன். நீ 9 மணிக்கு வேணும்னா 8 மணிக்கு தான் எந்திரிக்கிற. இதுதான் லாஸ்ட் டெஸ்க்குக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்க்குக்கும் டிஃபரெண்ட். என் புள்ள போய் லாஸ்ட் டெஸ்க் என்னால நம்பவே முடியல. சை, எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அதனால பிரேக் பீரியட்ல யாரு கூடயுமே பேச மாட்டேன். உட்காந்து 5 லெசன் 10 நிமிஷத்துல படிச்சு முடிப்பேன். ஆனா நீ என்ன பண்ணுவ? எல்லாத்து கூடயும் சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருப்பேன். ஏன்னா நீ தான் லாஸ்ட் டெஸ்க் இல்ல. நாங்கெல்லாம் மிஸ்ஸுக்கு செல்ல புள்ள தெரியுமா? எதா இருந்தாலும் எங்க கிட்டதான் கேட்பாங்க. எதா இருந்தாலுமே நான் தான் மிஸ்ஸுக்கு, நான் தான் எல்லாமே. நான் தான் ஸ்கூல்ல டாப்பர். எல்லாத்துக்குமே என்ன பத்தி தெரியும். நான் தான் டாப்பர்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா உன்னை பத்தி யாருக்கா தெரியுமா? உன் பேரு கூட உங்க மிஸ்ஸுக்கு தெரியாது. உன் கிளாஸ் விட்டு வெளியே வந்த யாருக்கா தெரியுமா? வேற டீச்சருக்காவது தெரியுமா? ஆனா எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. எல்லா டீச்சருக்கும் என்ன பத்தி நல்லா தெரியும். ஓ இந்த பொண்ணா, ஓ இந்த பொண்ணா, ஓ இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாமே எங்கிட்டதான் கேட்பாங்க தெரியுமா? மேமுக்கே மறந்துச்சுன்னா நான் தான் லெசன் எடுப்பேன். சில டைம் மேமே டெஸ்ட் எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா நான் தான் ஞாபகப்படுத்தி விடுவேன். டெஸ்ட் மறந்துடுவாங்க, ஹோம்ஒர்க் மறந்துடுவாங்க, எல்லாமே மறந்துடுவாங்க. நான் தான் ஞாபகப்படுத்தி விடுவேன். கிளாஸ்ல எல்லாரும் நான் திட்டதான் செய்வாங்க, இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்தி விடுவேன். ஏன்னா நான் படிச்சுட்டேன்ல. 5 லெசன் படிப்பேன். ஆனா நீ என்ன பண்ணுவ? அம்மா நான் பேக் பெஞ்சர் தான், ஆனா லேசி கிடையாது. ஃபர்ஸ்ட் பெஞ்சா இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது தெரியுமா? எல்லா மேமும் என்னதான் கூப்பிடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணு கூப்பிடு, டாப்பர் கூப்பிடு, டாப்பர் கூப்பிடு, டாப்பர் கூப்பிடு, அப்படிதான் பேசுவாங்க தெரியுமா? எல்லாத்துக்குமே நான் தான் போவேன். பக்கத்து கிளாஸ் டீச்சருக்கு கூட நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியலன்னா நான் போய் டவுட் கிளியர் பண்ணிட்டு வருவேன். சென்டர் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், வில்லேஜ் ஃபர்ஸ்ட், ஏன் எங்க ஏரியாலயே நான் தான் ஃபர்ஸ்ட் தெரியுமா உனக்கு? எல்லாருமே என்ன கம்பேர் பண்ணி தான் அவங்க பிள்ளையே திட்டுவாங்க. ஆனா இப்போ உன்னை கம்பேர் பண்ணி இந்த புள்ள மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு திட்டுறாங்க. எனக்கு பெருத்த அவமானம். யோசிச்சு பாரு, ஒரு டாப்பரோட பொண்ணு இப்படியா இருக்கிறது? சில டைம் மேமுங்களே டெஸ்ட மறந்துடுவாங்க. அது அவங்களுக்கு நான் தான் ஞாபகப்படுத்துவேன். டெஸ்ட் மறந்துடுவாங்க, ஹோம்ஒர்க் மறந்துடுவாங்க, எழுதி போடுறதுக்கு மறந்துடுவாங்க. பிடி பீரியட கூட சில டைம் விட்டுருவாங்க. நான் தான் மேம் கிட்ட சொல்லி, இல்ல மேம் விடக்கூடாது, நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடி பீரியட்ல கூட உட்காந்து படிப்பேன். பிடி சார் கூட என்ன பாராட்டுவாரு, இந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உன் விஷயத்துல யோசிச்சு பாரு, அதுக்கு ஆப்போசிட். நீ எனக்கு ஆப்போசிட்டா இருக்க. அப்படியே உங்க அப்பன மாதிரியே இருக்க. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சாப்பிடு சாப்பிடு. மார்க்க வச்சு தாண்டா ஃபியூச்சர் டிசைட் பண்ணுவாங்க. உனக்கு இப்ப தெரியாது, ஃபியூச்சர்ல தெரியும். ஏன் அம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு உனக்கு ஃபியூச்சர்ல தான் தெரியும். பக்கத்து வீட்டு பொண்ண பாரு, 100க்கு 100 எடுக்குது. ஆனா நீ என்ன பண்ற? 135 எடுக்கிற. என் மானமே போகுது. ஒரு டாப்பரோட பொண்ணா இருந்துட்டு இப்படி எல்லாம் இருந்தனா யாராவது யோசிச்சு பாரு, நம்புவாங்களா நீ டாப்பரோட பொண்ணுன்னு? 100க்கு
75 ஜஸ்ட் பாஸ் ஆகுறேன். இதுதான்டா லாஸ்ட் டெஸ்க். இதுதான் லாஸ்ட் டெஸ்க். ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல பாரு, எல்லாருமே 100க்கு 100 எடுப்பாங்க. 99 எடுத்தா கூட உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. அதுதான் ஃபியூச்சர். ஏன்னா அவங்க அதை நினைச்சு அழுகுறாங்க. 99 எடுத்துக்கவே 1 மார்க் எங்க போச்சு, 1 மார்க் எங்க போச்சுன்னு அழுவாங்க. ஆனா நீ என்ன பண்ணுவ? ஓ ஜாலி, 35 எடுத்துக்கணும் அப்படின்னு பெருமைப்படுவேன். பெருமைப்படுறது இதுல ஒண்ணுமே இல்லடா. பெருமைப்படுறதுல இதுல ஒண்ணுமே இல்ல. 35 எங்க இருக்கு? 100க்கு 35 எங்க இருக்கு? யோசிச்சு பாரு. 135. அம்மா இதுல கொஞ்சம் சால்ட் அதிகமா இருக்கு. உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கேன், நான் இவ்வளவு மூச்சு முடைக்கும் கத்திட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லு. சொல்லு, நீயே சொல்லு. அம்மா, நான் லாஸ்ட் பெஞ்ச் தான். ஆனா அதுக்காக நான் லைஃப்ல ஜெயிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. லைஃப்ல லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கிடையாது, லைஃப்ல ஃபர்ஸ்ட். Oh my God! Wow! சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் முக்கிய பிகிலே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகே, மறந்துடாதீங்க guys.